எல்லாருக்கும் நமஸ்காரம். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, இது வேதாந்த தரிசனத்துடைய முதல் சூத்திரம். இந்த சூத்திரத்தை ஆல்ரெடி நான் தமிழில் ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டிருக்கேன். இங்கிலீஷ்லேயும் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். சமீபத்தில் கூட 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சில பேர் அதை தமிழில் கேட்டாங்க. சமீபத்தில் இந்த வேதாந்த தரிசனத்தை படிச்சுட்டு இருக்கேன் திருப்பியும். அதில் ஆச்சாரிய பிரம்மமுனின்னு ஒருத்தர் இருந்தார் ஆரிய சமாஜத்தில். இப்போ இல்லை, அவர் பிரம்மமுனி பரிவ்ராஜக், மிகச்சிறந்த நிருக்தம் பணினி அஷ்டாத்தியாயத்தில் மிகச்சிறந்த புலவர். மகரிஷி தயானந்தர் இறந்த பிறகு மகரிஷி தயானந்தர் ரிக்வேதத்தை முழுசாக அவரால் அனுவாதம் பண்ண முடியல. 7 மண்டலம் பண்ணார், அதுக்குள்ளேயும் அவர் இறந்துட்டார். ஸோ பிரம்மமுனி ஆச்சாரியர் பேலன்ஸ் இருக்கிற 3 மண்டலங்களை அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் சான்ஸ்கிரிட்டில். அதாவது வேதத்தை சான்ஸ்கிரிட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் ஹிந்திலையும் பண்ணார். ஸோ அவர் எழுதின இந்த வேதாந்த தர்ஷனத்துடைய சூத்திரத்தை நான் படிச்சிருந்தேன், கமெண்ட்ரிஸு. ரொம்ப ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு. ரொம்ப கஷ்டம் இந்த வேதாந்த தரிசனம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்ஃபேக்ட் நம்ம மகரிஷி தயானந்தருடைய சத்யார்த்த பிரகாசம் படித்தோன்னா அதில் எழுதியிருப்பார் மகரிஷி தயானந்தர், தர்ஷனங்களில் கடைசியாக படிக்க வேண்டிய தரிசனம் என்னென்னா இந்த பிரம்மசூத்திரம் வேதாந்த தரிசனம். ஏன்னா ரொம்ப கஷ்டமான டாபிக், பிரம்மத்தை பற்றி பேசக்கூடிய விஷயம், மோட்சத்தை பற்றி பேசக்கூடிய விஷயம். ஸோ அத சப்தோ அனந்தரார்த்தக. அத்தனா என்ன அர்த்தம்னா அனந்தரம், அனந்தர அர்த்தக. அனந்தரம்னா என்ன அர்த்தம்னா இதற்கு அப்புறம், அனந்தரம் அப்புறம். எதற்கு அப்புறம் சொல்றாரு? அதுனா ஜகதி ரோக வியோக போக துக்க அனுபவ அனந்தரம். முதல்ல 3 விஷயம் சொல்றாரு. அதுனா இந்த ஜகத்தினா, இந்த ஜகத்துல ரோகம் வியோகம் போகம், இதற்கு அப்புறம். பிரம்ம ஜிக்ஞாசா எப்போ? ஜிக்ஞாசானா பிரம்மத்தை தேடுதல். பிரம்மத்தை தேடுறதுக்கு, பிரம்மத்து மேல ரொம்ப அதிகமான ஆர்வம் எப்போ ஏற்படும்னா ரோக வியோக போக துக்கம், ரோகத்தின் மூலமாக அடைந்த துக்கம், அதே மாதிரி வியோகத்தின் மூலமாக அடைந்த துக்கம், போகத்தின் மூலமாக அடைந்த துக்கத்திற்கு பிறகுதான் நமக்கு பிரம்மத்து மேல நாட்டம் வரும். அதாவது இதில் இருக்கிற ஃபிலாசபி பாருங்க. பிரம்ம ஜிக்ஞாசா எப்போ நீ இறைவனை உண்மையில தேடுவ? வியோகம், வியோகம்னா செப்பரேஷன், யோகம்னா சேருறது, வியோகம்னா பிரியறது. நம்மளுடைய ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க யாராவது திடீர்னு இறந்துட்டாலோ, நம்ம கூடவே இருக்கிற அம்மா அப்பா தங்கச்சி. இப்போ சமீபத்தில் இன்னைக்கு காலம்புற நான் ஒரு சேனல் ஃபாலோ பண்ணுறதில்ல, அப்பப்போ பார்ப்பேன். இந்த A2Dன்னு ஒரு சேனல், அதில் ஒரு நந்தான்னு ஒருத்தர், இந்த சேனலில் ரொம்ப ஜாலியாக வீடியோஸ் போடுவார். அவர் ரொம்ப சோகமாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் அவருடைய தங்கை இறந்ததாக சொல்லியிருந்தார். ரொம்ப வருத்தமான விஷயம். 20 வயசு பொண்ணு இறந்துட்டான்னா அது ரொம்ப வருத்தமான விஷயம். கூட இருந்த தங்கை இறக்குறா, கூட இருந்த மனைவி இல்லாட்டி புருஷன், பெற்றெடுத்த பிள்ளைகள் இறக்குறாங்க, அம்மா அப்பா, மாமனார் மாமியார். சில பேர் மாமனார் மாமியாரோட க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி போன அந்த மருமகள் தன்னுடைய மாமியாரை தன்னுடைய அம்மா மாதிரியே க்ளோஸாக இருப்பாள். அந்த மாதிரி க்ளோஸாக இருக்கும்பொழுது மாமியார் இறந்து போகிறது, இது வியோகம். ஸோ இறப்பை பார்த்த பிறகு வியோகம், செப்பரேஷன், அந்த துக்கம் தாங்க முடியாமல் நம்ம இருக்கும்பொழுது பிரம்மத்தை பற்றி நம்ம யோசிப்போம் நார்மலாக. இல்லாட்டி ஒரு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு, திடீர்னு நம்ம பணக்காரனாக இருக்கோம், திடீர்னு நடுத்தருக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி வியோகம் ஏற்படும் பொழுது நம்ம இறைவன் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால்தான் அதாத்தோ அத்தஹ பிரம்ம ஜிக்ஞாசா. இந்த மாதிரி வியோகம் நடந்தால் நீ பிரம்மத்தை பற்றி யோசிப்ப. நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக உனக்கு வாழ்க்கையில் எல்லாமே இருக்குன்னா நீ பிரம்மத்தை பற்றி ஏன் யோசிப்ப அப்படின்னு சொல்கிறார் வியாசர். அது மட்டும் இல்லாமல் ரோகத்தின் மூலமாக ஏற்படுகின்ற துக்கம், கடுமையான நோய் வந்துடுது சில பேருக்கு. இப்போ நான் நல்லா இருந்த மனிதருக்கு திடீர்னு பிளட் கேன்சர். நான் பூனேயில் ஒரு இடத்துல வேலை பார்த்துருந்தேன். என் வயசு தான் அவருக்கு. அவர் என்னுடைய சப்ளையர் கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாரு, மார்க்கெட்டிங் ஹெட்டு. என்னோட ஒரு 2 வயசு பெரியவர்னு வச்சுக்கோங்களேன். அப்போது திடீர்னு அவர் யூரின் போகிறாரு, யூரினில் பார்த்தா பிளட்டாக போகிறது யூரினில். அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஏதோ பிரச்சனை, ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஜோவியலான மனுஷனாக இருந்தாரோ திடீர்னு அப்படியே டேர்ன் ஆகிட்டார். ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார் வாழ்க்கையில். பயம் வந்துருச்சு, மரண பயம் வந்துருச்சு. ரோகத்தினால மரண பயம், கேன்சர் வந்தது மரண பயம், இல்லாட்டி நம்மளோட க்ளோஸாக இருக்கிற மனைவி, மகள், மகன் இவங்களுக்கு பெரிய நோய் வந்துடுதுல, புருஷனுக்கு நோய் வந்துடுதுல, நம்ம சீரியஸ் ஆகிடுவோம், பயம் வந்துடும் வாழ்க்கை மேலே. ஸோ இந்த மாதிரி ரோகத்தின் மூலமாக, வியோகத்தின் மூலமாக, போகத்தின் மூலமாக கூட ஒரு விஷயத்தை வந்து போகம் பண்ணி 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 திருப்பி திருப்பி அதையே திருப்பி திருப்பி அனுபவிச்சு அது மேலே ஒரு வெறுப்பு வந்துடும், அது மேலே துக்கம் வந்துடும். ஐயோ இது எனக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ பிரம்மமுனி என்ன சொல்கிறாருன்னா, வேதாந்த தர்ஷனத்துடைய முதல் வார்த்தையுடைய தாத்பரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் துக்கத்தை அனுபவித்த பிறகு, எதன் மூலமாக துக்கம்? ரோகத்தின் மூலமாக துக்கம், போகத்தின் மூலமாக துக்கம், வியோகத்தின் மூலமாக துக்கத்தை அனுபவித்த பிறகு அவன் பிரம்ம ஜிக்ஞாசாவை அடைவான். அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா, அத பிரம்ம ஜிக்ஞாசா அப்படிங்கிற விஷயத்த பிரம்மமுனி சொல்லியிருக்காரு. ஆனால் பிரம்மமுனி என்ன சொல்றாரு, சங்கராச்சாரியார் தன்னுடைய ஆதிசங்கராச்சாரியார் தன்னுடைய பாஷ்யத்தில் என்ன எழுதுறாரு, இந்த அத்தங்கிற வார்த்தைக்கு ரோக அனந்தரம் தான் அர்த்தம், இதுக்கப்புறம் தான் சொல்றாரு. ஆனால் எதுக்கப்புறம் சொல்றாரு? ஷம் தமாதி சாதனா அனந்தரம் அப்படின்னு எழுதியிருக்காரு சங்கராச்சாரியார். சங்கராச்சாரியர் என்ன சொல்றாரு? ஷம் தம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா இந்த மாதிரி விஷயங்கள், ஷட்டக் சம்பத்திங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த விஷயத்த, என்னுடைய சேனல் பாருங்கள். ஷட்டக் சம்பத்தியை ஒருத்தன் அனுபவித்த பிறகு தான் அவன் பிரம்மத்தை தேடுவான், பிரம்மத்தின் ஜிக்ஞாசா ஏற்படும்னு ஆதிசங்கராச்சாரியர் எழுதியிருக்காரு. அது தப்பு. ஏன்னா வந்து இந்த ஷம்னா வந்து சாந்தி, ஷம்னா வந்து தர்மத்தை கடைபிடித்து சாந்தியை அடைவது ஷம். தம்னா வந்து இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுறது, அவருடைய இந்திரியங்களை இங்கன்னு அலைய விடாமல் கண்ட்ரோல் பண்ணி இறைவன் மேலே நாட்டத்தை செலுத்துவது தம். அதே மாதிரி உப்பரத்தினா வந்து கெட்ட பழக்கத்தை விட்டு மற்றவர்களுடைய வம்பு பேசி இந்த குசங்கத்தில் சேராமல் இருக்கிறது உப்பரத்தி. திதிக்ஷானா வந்து ரொம்ப கடுமையான குளிர், கடுமையான வெயில் இருக்கும் பொழுதும் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல், நிறைய பேர் அவமானப்படுத்துகிறாங்க, நம்மளை கேவலப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்தாமல் இறை மார்க்கத்தில் நடக்கிறது பேர் வந்து திதிக்ஷா. எங்கள் குருநாதர் சொல்லுவார், எங்கள் குருநாதர் தவம் செய்யும்பொழுது அவர் வீட்டில் பிரச்சனைகள், நிறையா பிரச்சனைகள் இருக்கும் குருநாதர் வீட்டில். அப்போ குருநாதர் சொல்லுவார், 50 டிகிரி வெயில், ஜூன் மாதம் டெல்லியில் 45லேருந்து 50 டிகிரி போகும். 50 டிகிரி வெயில், வீட்டில் வந்து தகராறு. நான் வந்து மொட்டை மாடியில் ஷேடு கிடையாது, சன்ஷேட்லாம் கிடையாது, மொட்டை மாடியில் போய் உட்காந்து நான் இறை தியானத்தில் இருப்பேன், வெயிலில் உட்கார்ந்து. ஏன்னா எனக்கு வந்து தியானம் பண்ணணும், ஆனால் வீட்டில் தியானம் பண்ண முடியாது, வீட்டில் சண்டை. ஸோ அவர் குருநாதர் போய் மொட்டை மாடல, இது பேர் திதிக்ஷா. அவ்வளோ கடுமையான 50 டிகிரி வெயில பொருட்படுத்தாமல் போய் உட்காந்து தவம் செய்வார். குருநாதர் எழுதின பல புத்தகத்தில் ஒரு 40 புத்தகம் எழுதியிருக்காரு, அதில் பல புத்தகங்கள் அந்த வெயிலில் உட்காந்து எழுதினதுன்னு சொல்லுவார் அடிக்கடி. ஸோ இவ்வளவு கஷ்டம், கடுமையாக திதிக்ஷானா ஃபர்பேரன்ஸ், துக்கத்தை தாங்கிறதுக்கான சக்தி. ஸோ இதெல்லாம் பண்ண பிறகு பிரம்மத்தின் மேலே நாட்டம் ஏற்படும்னு சங்கராச்சாரியர் எழுதிக்கிறது வந்து தப்பு. ஏன்னா வந்து இதுக்கு எதற்காக தப்புன்னு சொல்கிறாருன்னா, பிரம்மமுனி சொல்கிறாரு, இது எல்லாம் வந்து கட்டினத்தம் கிருத்தியம் பர்வதா ரோஹணா சத்ரிஷம். பர்வதாரோகணம்னா, பர்வத்தானா வந்து மலை மேலே ஏறுறது. இந்த தம் உப்பரதி திதிக்ஷாலாம் எப்படின்னா, இதெல்லாம் மலை மவுண்ட் எவரெஸ்ட்டில் ஏறுறதுக்கு சமமான ஒரு விஷயம். இங்கே திருப்தி இல்லை, நம்ம மவுண்ட் எவரெஸ்ட்டில் வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டுக்கு போவோம், நம்ம மலைக்கு போவோம். வீட்டில் பிரச்சனை இருந்தால் தான் நம்ம மலையை தேடி போவோம், யாருமே இல்லாத இடத்துக்கு போவோம். ஸோ இந்த தம்க்கு அப்புறம் பிரம்ம ஜிக்ஞாசா ஏற்படாது. பிரம்ம ஜிக்ஞாசா ஏற்பட்ட பிறகு தான் ஒருத்தன் தம்முக்கு வர முடியும். ஸோ அதனால் சங்கராச்சாரியார் எடுத்துட்டு அந்த பாயிண்ட் தப்பான பாயிண்ட்டுன்னு ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பிரம்மமுனி. அது உண்மையான பாயிண்ட்டு. அதான் தான் அடிக்கடி சொல்லுவேன், வேதாந்த சூத்திரத்தை எழுதினது சங்கராச்சாரியாராக இருக்க முடியாது. ஏன்னா சங்கராச்சாரியார் அந்த ஆதிசங்கராச்சாரியார் கொல்லப்பட்டவர். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மிகச்சிறந்த வேத வித்வான். அவர் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் எழுதிருக்கவே முடியாது. ஸோ வேற யாரோ சங்கராச்சாரியாரோட பேரில் அவருடைய பாணியில் எழுதிட்டு போகிறார். ஸோ அதனால தான் தம்க்கு அப்புறம் வந்து பிரம்ம ஜிக்ஞாசா ஏற்படாது. பிரம்ம ஜிக்ஞாசா பிரம்மத்தின் மேலே எப்போ நாட்டம் ஏற்படும்னா, உண்மையிலேயே துக்கத்துக்கு அப்புறம் தான் ஏற்படும். துக்கத்துக்கு அப்புறம் தான் வைராக்கியம் ஏற்படும். வைராக்கியத்தை ஏற்படுத்தின பிறகு
அந்த வைராக்கியத்தில் பரிபூர்ணம் வர்றதுக்காக நம்ம சம்தம் இந்த 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 ஸ்டெப்பு திதிக்ஷா எங்கள் குருநாதர் பண்ண தவம்லாம் செய்வோம். வைராகம் முதல்ல ஏற்படும். ஆஹா, இந்த வாழ்க்கையில் எல்லாமே துக்கம். அது ஒன்றும் இல்லாமல் பிரம்மமுனி ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, ஜகத்தோ நஸ்வரத்வா அனித்யத்வா அனுமிதி அனந்தரம். ஜகத்தை பார்த்து, இந்த உலகத்தை பார்த்து, இந்த உலகம் நஸ்வரத்வாத், சீக்கிரமாக நாசமாயிடுவிடும். நஸ்வர் ஜகம், இந்த ஜகத் வந்து சீக்கிரமாக அழிஞ்சிருங்கிற விஷயத்தை வந்து அனுமானம்னா வந்து கெஸ் பண்ணுறது. கெஸ் பண்ண பிறகு நமக்கு பிரம்ம ஜிக்ஞாசா ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அனித்தியம், இது அனித்தியமானது. அப்போ பிரம்ம ஜிக்ஞாசா எப்படி ஏற்படும்னா, அடுத்த வார்த்தை அத்தகன்னு வியாசர் சொல்கிறார். அந்த அத்தக மூலமாக ஏற்படும். அத்தகனா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு வந்து உலகத்தில் துக்கத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம். தெரிஞ்சின்ற பிறகு நம்ம என்ன என்கொயரி பண்ணுவோன்னா, இந்த துக்கமற்ற நிலை ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு வஸ்து, ஒரு பொருள் இருக்கா அந்த இடத்துல துக்கம் இல்லை? ஒரு இடம் இருக்கா அந்த இடத்துல துக்கம் இல்லாத இடம் ஒன்று இருக்கா? அழியாத இடம் ஒன்று இருக்கா? ரோகம், போகம், வியோகம், செப்பரேஷன், இந்த மாதிரி தொல்லைகள் இல்லாமல் இருக்கின்ற ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம அத்தக தேடுவோம். அப்படி தேடினா இருக்குன்னு வரும் சொல்யூஷன். எப்படி வரும்னா, வேதத்தின் மூலமாக, ரிஷிகளின் மூலமாக, தவத்தின் மூலமாக ரிஷிகள் வந்து பிரம்மத்தை அடைந்த பிறகு அவர்கள் சொல்வார்கள், நான் பிரம்மத்தில் இருக்கேன், நான் பிரம்மத்தை உணர்ந்து விட்டேன், இங்கே மோட்சத்தில் வந்து ரோகம் கிடையாது, வியோகம் கிடையாது, போகம் கிடையாது, அழியாத ஆனந்தத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு, அப்படின்னா அந்த ஆனந்தத்தின் பேர் என்னன்னா பிரம்மம்னு சொல்லுவாங்க, இறைவன். ஸோ அத்தக பிரம்ம ஜிக்ஞாசா. ஸோ இது எல்லாத்துலேயும் துன்பம் இருக்கு. துன்பம் இல்லாத ஒரு இடம் என்ன அப்படிங்கிற கேள்வி தான் அத்தகங்கிற நெக்ஸ்ட் வார்த்தை. ஸோ அதனால வந்து ரிஷி என்ன சொல்றாரு, வியாசர் என்ன சொல்றாருன்னா, அதனால பிரம்ம ஜிக்ஞாசா பண்ணு, அதனால நீ வந்து பிரம்மத்தை தேடு, பிரம்மத்தின் மேல வந்து நாட்டம் செலுத்து. அப்ப பிரம்மத்தின் மேல நாட்டம் செலுத்துவதற்கு சங்கராச்சாரியர் எழுதினார் பாருங்க, அதெல்லாம் தேவையான ஸ்டெப்ஸ் தான். பட் அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணவே, ஒரு மனுஷன் வந்து சுகத்தில் இருக்கான், இப்போ முகேஷ் அம்பானி, அனில் அம்பானிலாம் பெரிய பெரிய சுகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் அந்த மாதிரி இருக்கிற ஆள், எலான் மஸ்க் மாதிரி இருக்கிற ஆள் எதற்காக வந்து பிரம்ம ஜிக்ஞாசா பண்ணுவான்? என்கிட்ட எல்லா பொருளும் இருக்குது, எல்லா செல்வமும் இருக்குது, எந்தவித தொல்லையும் இல்லை, எந்தவித துன்பமும் இல்லைன்னா எதற்காக ஒருத்தர் திதிக்ஷா பண்ணுவார்? எதற்காக ஒருத்தர் வந்து போய் வெயிலில் உட்கார்ந்து தவம் பண்ணுவார், இல்லாட்டி காட்டுக்கு போய் தவம் பண்ணுவார்? என்கிட்ட கோடான கோடி பணம் இருக்குது, சேவகர்கள் இருக்காங்க, நான் வந்து காலம்பரை எழுந்த உடனே இப்படி பெட்லேருந்து இப்படி திரும்ப பிரெட் நான் அசைகிறத பார்த்த உடனே அங்கே வந்து செக்யூரிட்டி மெய்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. ஒருத்தன் கையில் காஃபி வச்சுருக்கான், ஒருத்தன் கையில் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எல்லாத்தையும் வச்சுருக்கான். அவ்வளோ பணம் என்கிட்ட இருந்தால் நான் எதற்காக திதிக்ஷா பண்ணுவேன்? எதற்காக சம்தம், எதற்காக என்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணுவேன்? நான் கை தூக்கினா 1000 பெண்கள் இருக்காங்க, எதற்காக நான் தம் பண்ணுவேன்? ஸோ சங்கராச்சாரியார் எடுத்துட்ட அந்த ஷம் தமாதிங்கிற லாஜிக் தப்பான லாஜிக்கு. அந்த ஷம் தமாதிக்குள்ளே யார் போவாங்கன்னா, இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, துக்கத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்கிற நிலைமைக்கு வந்த பிறகு தான் ஷம் தம்மை கையில் எடுக்க முடியும். சுகத்தில் இருக்கிறவன் எப்பொழுதுமே வந்து நான் வந்து பொறுமை காப்பேன், நான் வந்து திதிக்ஷா பண்ணுவேன், நான் தமம் பண்ணுவேன், நான் ஸ்ரத்தா வச்சுப்பேன், நான் இறைவனை நம்புவேன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரவே மாட்டான். அப்படி பணக்காரன் ஒருத்தன், சுகத்தில் இருக்கிற ஒருத்தன் இறைவனை நம்புறதா இருந்தால் மேக்சிமம் நாடகம் தான் பண்ணுவான். இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், சித்தி விநாயக் கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் நாடகம். காசி ராமேஸ்வரம் போய் எல்லாம் பூஜைலாம் பண்ணுவாங்க, நாடகம். சும்மா சரி ஓகே வீடியோ எடுத்து வீடியோ போடணும். இந்த கல்யாணம் பண்ணாங்க பாருங்களேன் அம்பானி ஃபேமிலி, அவங்க பண்ணும்பொழுது அந்த மனைவி போகிறா, முகேஷோடைய மனைவி, அங்கே காசியோ எங்கேயோ போயிட்டு அங்கே போய் உட்காந்து அந்த பொட்டி கடையில் வந்து பானிபூரியோ ஏதோ சாப்பிட்றாங்க. எதற்காக? வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி நான் வந்து பாரு, நான் பொட்டி கடையில் கூட சாப்பிடக்கூடிய ஆள் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக, ஒரு விளம்பரத்துக்காக. உண்மையிலே சம்தம் கிடையாது. ஸோ அதான் சங்கராச்சாரியாருடைய பாணி வந்து அத்தாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசால எக்ஸ்பிளைன் பண்ணது கொஞ்சம் லாஜிக்கலாக எடுப்படலை. வேதத்துலேயும் என்ன சொல்கிறது, இறைவன் என்ன சொல்கிறாரு, உனக்கு சுகம் இருக்கும்போது நீ எப்போ என்னை தேடுவியா? நீனா தேட மாட்டேன், நீ ஜீவாத்மா, உனக்கு சுகம் தேவை. உனக்கு வந்து இந்த இந்திரிய சுகம் கிடைக்கும்பொழுது, இந்திரிய சுகம் கிடைக்கிறது, இந்திரிய சுகத்தை விடுனா யாரும் விட மாட்டான். இந்திரிய சுகம் விட்டு போயிடுத்து, கம்பல்சரியாக விட்டு போயிடுத்து, அப்போ வந்து யோசிப்பான், ஓஹோ நான் இத்தனை நாள் இந்திரிய சுகத்தில் இருந்தேன், இது வந்து டெம்பரரி, பெர்மனண்ட்டாக ஒரு சுகம் இருக்காங்கிற விஷயத்த நம்ம அப்போ தான் யோசிப்போம். அப்படி யோசிக்கிறதுல 1 கோடியில் ஒருத்தன் வந்து உண்மையிலேயே பிரம்ம ஜிக்ஞாசா பண்ணுவான்.
ஸோ இதை விட்டு பிரம்ம ஜிக்ஞாசா பண்ணுறதுக்கு நம்ம ஜிக்ஞாசானா ஆர்வம், தேடுதல். இந்த ரோகம், போகம், வியோகம், அனித்தியம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்ட பிறகு இந்த உலகத்தில் துக்கத்தை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு ஒருத்தனுக்கு உரைச்சிருத்துனா அதுக்கப்புறம் அவன் பிரம்ம ஜிக்ஞாசா பண்ணுவான் பாருங்களேன். எங்கள் குருநாதர் மாதிரி ஸ்டேஜுக்கு போயிடும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், உலகமே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டில் இருக்கும். நான் மிலிட்ரியில் இருந்தேன். அந்த மிலிட்ரியில் குருநாதர் சொல்லுவார், நான் மிலிட்ரியில் லடாக் பகுதியில் இருந்தேன். -40 -30 டிகிரியில் எல்லாருக்கும் ஸ்பெஷல் க்ளோத்திங்லாம் கொடுப்பாங்க மிலிட்ரியில். ஆனால் நான் கோமணத்தில் இருந்தேன். இவ்வளோ சுகம் கிடைக்கும்பொழுது ஒருத்தர் கோமணத்தில் இருக்க முடியுமானா அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நஸ்வரம் தெரிஞ்சிருது. இதெல்லாம் தேவையில்லை, நான் தவத்தில் இருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லாரும் கோமணத்தில் இருக்கணும்னு சொல்லலை. அவர் தவத்துடைய வலிமையினால் உடம்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக ஹீட் வந்துருச்சு. வெளில -30 இருக்குது, ஆனால் அந்த ஹீட் உடம்புல இருக்கிற ஹீட்டுனால அவர் கோமணத்தில் இருக்கிற -30லையும் எங்கள் குருநாதர். எதற்காகனா அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. குருநாதர் சொல்லுவார், நான் சமாதி அடைஞ்ச பிறகு என்னுடைய சமாதியில் நான் தரிசித்தேன் என்னுடைய பூர்வ ஜென்மங்களில் எவ்வளோ ஜென்மமாக நான் தவம் செய்கிறேன், எவ்வளோ ஜென்மமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் செஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் எனக்கு சமாதி கிடச்சிது. ஸோ தவம் செய்யறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, துக்கத்தை நம்ம அனுபவிக்கும் பொழுது அந்த துக்கத்தை அனலைஸ் பண்ணுறது தான் தவத்திற்கு முதல் படிக்கட்டு. ஸோ அதனால் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நம்ம லைஃப்பில். ஸோ எந்த புத்தகத்தில் உண்மை, வேதத்தின் அடிப்படையில் உண்மை எழுதப்பட்டுள்ளதோ அந்த புத்தகத்தை நம்ம படிக்கணும். ஆதிசங்கராச்சாரியார் அந்த பேர் போட்டு யார் வேணால் ஆதிசங்கராச்சாரியாருடைய ஆன் பிஹாஃபில் எழுதிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புத்தகம் உண்மையாக இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ரெஃபரிங் டு வேதாஸ், ரெஃபரிங் டு சாஸ்திராஸ் அண்ட் உபனிஷத். டேலி ஆகணும். டேலி ஆகலைன்னா அந்த புத்தகத்தை நம்ம எடுத்துக்கூடாது. லாஜிக்கலும் டேலி ஆகணும். இப்போ ஷம் தம் எல்லாமே இந்த ஷம் தம் உபரதி தித்திக்ஷா இது எல்லாமே வேதிக் வேர்ட்ஸ் தான். ஆனால் அது எந்த இடத்துல அது யூஸ் பண்ணணுங்கிற அந்த லாஜிக்கலும் டேலி ஆகணும். ஸோ அதனால தான் நம்ம வேதாந்த தர்ஷனமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, நம்ம இறைவனின் வேதத்தின் அந்த அடிப்படை ஞானத்தில் கம்பேர் பண்ணி தான் இவர் ஆதிசங்கராச்சாரியர் எழுதினது கரெக்டாக தப்பா. இப்போ எங்கள் குருநாதர் ஆதிசங்கராச்சாரியர் எழுதின பஜகோவிந்தத்தை நிறைய தடவை பஜன் பாடுவார். ஆனால் எல்லா ஸ்லோகமும் கரெக்டுன்னு சொல்ல மாட்டார். நிறைய ஸ்லோகம் தப்பு. அதில் சில ஸ்லோகங்கள் நல்லா இருக்குது. சரி, அது ஆதிசங்கராச்சாரியர் எழுதினாரா இல்லையான்னு தெரியாது. பட் கரெக்டான விஷயங்கள் யார் சொன்னாலும் அதை எடுத்துக்கணும். வேதத்தோட டேலி ஆகிற எந்த விஷயம் யார் சொன்னாலும், குரானில் கூட நிறைய விஷயங்கள் வேதத்தோட டேலி ஆகுதுன்னா அதை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வேதத்தோட டேலி ஆகணும். ஸோ அதனால் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா சூத்திரத்தை நம்ம இந்த மாதிரி பிரம்மமுனி மாதிரி பெரிய ஆச்சாரியர்கள், உண்மையான தபஸ்விகள் எழுதின புத்தகத்தை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.